ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி, இந்த லோகோஸ் வேதாகம பாடசாலையின் மூலமாக வாரந்தோறும் ஒரு வேதாகம உண்மை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு வேதம் ஒரு அதிசய புத்தகம் என்கிற தலைப்பில் சிலவற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். வேதம் ஒரு அதிசய புத்தகம். அது எப்படி அதிசய புத்தகம் என்று நாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதாகமம் ஏறத்தாழ 1500 ஆண்டுகள், அந்த 1500 ஆண்டுகளாக எழுதப்பட்டு சேர்க்கப்பட்டு நம்மிடத்தில் அது கிடைத்திருக்கிறது. இரண்டாவதாக, இந்த வேதாகமத்தில் ஏறத்தாழ 40 ஆசிரியர்கள் அவர்களுடைய தரிசனங்களை, அவர்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகளை அவர்கள் எழுதுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் வித்தியாசமான பின்னணியிலிருந்து வருகிறார்கள். இப்ப பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வேதாகமத்தில் முதல் 5 ஆகமங்களை மோசே அவர் படைக்கிறார். இந்த மோசே யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர், எகிப்து தேசத்தில் வளர்ந்த ஒரு மனுஷன். அடுத்தது பார்த்தா சங்கீதங்களை எழுதின தாவீது, அவர் ஒரு ஆடு மேய்க்கிறவர். மேலும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் ஒரு போர் வீரன். அப்புறம் அவர் ஒரு மியூசிஷியன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளில் ஆமோஸ் தீர்க்கதரிசி, அவர் ஒரு மந்தை மேய்ப்பவனா இருக்கிறார். அப்ப யோசுவாவை எடுத்துக்கொண்டா அவர் ஒரு மிலிட்ரி ஜெனரல். அடுத்தது தானியேல், அவர் ராஜா கிட்ட ஒரு பெரிய தேசத்துல பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கிறார். அடுத்தது சாலமோன், அவர் ஒரு ராஜா. மாறாக மேலும் அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் ஒரு பிலாசபர், ஒரு தத்துவ ஞானி. அப்புறம் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல லூக், அவர் ஒரு டாக்டர். பேதுரு மீன் பிடிக்கிறவர். மத்தேயு டாக்ஸ் கலெக்ட் பண்றவர். பவுலை பார்க்கும்போது அவர் ஒரு பெரிய ஒரு வேத பண்டிதர், ஒரு ரபாய். மார்க் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பேதுருவுக்கு காரியதர்சியா இருக்கிறார். இப்படி பல விதமான பின்னணியிலிருந்து ஆசிரியர்கள் வருகிறார்கள் என்பது வேதாகமம் ஒரு ஆச்சரியமான ஒரு புத்தகம் என்பதை நிரூபிக்கிறது. அடுத்ததாக, வேதாகமம் வித்தியாசமான இடங்களிலே அது எழுதப்படுகிறது. மோசே அவர் ஒரு வனாந்தரத்திலிருந்து இதை படைக்கிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எரேமியா அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவர் ஒரு குகையிலிருந்து எழுதுறார். குகையில தனிமையா இருக்கும் போது எழுதுறார். அடுத்ததா தானியேல் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜ அரண்மனையில இருந்து கொண்டு அவருடைய தீர்க்க தரிசனங்களை, அவர் கண்ட காட்சிகளை அவர் எழுதுறார். அடுத்ததா பவுல் என்ன பண்றாருனாக்கா, சிறை கதவுகளுக்கு பின்பதாக இருந்து கொண்டு எழுதுகிறார். லூக்கா அவர் டிராவல் பண்ணிக்கிட்டே எழுதுறார். யோவான், அவர் பத்மு என்கிற தீவில அவர் கைதியாக வைக்கப்பட்டு தனிமைப்படுத்திருக்கும் போது அவர் எழுதுறார். இப்படி வித்தியாசமான இடங்களிலே வேதாகமம் எழுதப்படுகிறது என்பது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. மூன்றாவதாக, வித்தியாசமான நேரங்களிலே எழுதப்படுகிறது. எப்படி அப்படின்னா, தாவீது அநேக சங்கீதங்களை அவன் யுத்த களத்தில் அவன் போய் அந்த அனுபவத்தை பெறும் பொழுது அவன் படைக்கிறான், எழுதுறான். சாலமோன் ஒரு பெரிய செல்வ செழிப்பில் இருக்கும் போது எழுதுறான். இப்படி பலவிதமான சூழ்நிலைகளிலே சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய வேதனை காலங்களிலே எழுதுகிறார்கள். அடுத்ததாக, அவர்களுடைய சந்தோஷத்தின் காலங்களிலே அவர்கள் எழுதுகிறார்கள். சிலர் அவர்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது இந்த வேதத்தினுடைய வசனங்களை அவர்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டவர்களாக அவர்கள் எழுதுகிறார்கள். இதை நம்ம மூன்றாவதா பார்க்கிறோம். நாலாவது, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, இந்த 3 கண்டங்களிலிருந்து வித்தியாசமாக மனிதர்களினாலே தேவன் இந்த வேதாகம வசனங்களை படைக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, வேதாகமம் பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் ரெண்டையும் சேர்க்கும் போது
3 மொழிகளிலே எழுதப்படுகிறது. அதுல பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலே எழுதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் அநேக பகுதிகள் எபிரேய மொழி, அந்த மொழியில எழுதப்படுகிறது. இரண்டாவதாக அரமிக் என்கிற மொழியிலும் அநேக பகுதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதா பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அது கிரேக்க மொழியினாலே புதிய ஏற்பாடு எழுதப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப 3 விதமான மொழிகளை உள்ளடக்கிய இந்த வேதாகமம் மிக அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, வேதாகமம் பல வகைப்பட்ட இலக்கிய கூறுகளை உடையதாக இருக்கிறது. பல வகைப்பட்ட இலக்கிய கூறுகள் என்றால் என்னன்னா, வேதாகமத்துல போயம், செய்யுள் இருக்குது. அப்புறம் வரலாற்று உண்மைகள், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதின உண்மை நிகழ்வுகள் இருக்குது. அப்புறம் எப்படி இருக்குது, பாடல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எளிதா சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதமான அன்பு பாடல், காதல் பாடல், இதெல்லாம் கூட வேதாகமத்தில் இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது ஒருவரை பற்றி, ஒருவருடைய வாழ்க்கையை பற்றியதான பயோகிராஃபிஸ் அது இருக்குது. அப்புறம் அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவர் கண்ட தரிசனங்களை பற்றி, அவருக்கு என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் பற்றி ஆட்டோபயோகிராஃபி அதுவும் இருக்குது. அடுத்ததாக சட்டங்கள் இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது எடுத்துக்காட்டுகள், ஊமைகள் இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது ஒன்றை கம்பேர் பண்ணி, அதாவது இது போல இது இருக்குது அப்படின்னு சொல்லுகிற ஆலிகரி, அந்த மாதிரியான சில இலக்கிய நடைகள் காணப்படுகிறது. இப்படி பல வகைப்பட்ட இலக்கிய நடையோடு கூட அது வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக நம்ம பார்க்கும்போது தேவன் வேதாகமத்தில் அவர் ஒரு அழகான ஒரு மனிதனை தன்னுடைய சாயலாக உருவாக்கி தான் படைத்த ஒரு அழகான தோட்டத்தில் வைக்கிறார். இதை ஒரு பேரடைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த பேரடைஸ் ஆனது என்ன பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் பாவத்தில் விழுந்துடுறான், அந்த பேரடைஸ் அவன் இழந்துடுறான். ஸோ வேதாகமம் தொடங்கும் பொழுது இந்த பேரடைஸ் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட், அது இழக்கப்படுகிறது. ஸோ த பேரடைஸ் லாஸ்ட் இன் த புக் ஆஃப் ஜெனிசிஸ். ஆதியாகமத்தில் இந்த பேரடைஸ், இந்த கர்த்தருடைய ஸ்தலம், கர்த்தருடைய வாசஸ்தலம், தேவன் வசிக்கிற அந்த ஒரு இல்லமாக இவ்வளோ சந்தோஷமா இருந்த அந்த பேரடைஸ் மனுஷன் பாவம் செஞ்சதுனால இழக்கிறான். அது வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது மீண்டுமா கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த இழந்த அந்த கர்த்தருடைய சமூகம் மீண்டுமாக கொடுக்கப்படுகிறது. ஸோ த பேரடைஸ் இஸ் ரீகெயின் அப்படின்னு நம்ம அழகா நம்ம அதை பார்க்கலாம். ஆகவே வேதாகமம் என்பது ஒரு அற்புதமான, ஒரு அதிசயத்தக்க, பல விதமான மனிதர்களாலே, பல விதமான இலக்கிய நடையில, பலவித காலகட்டங்களிலே, பல்வேறு விதமான பின்னணியிலிருந்து வந்தவர்கள் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்தோடு, தேவனுடைய அருளோடு, அவருடைய உதவியோடு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம், எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். ஆகவே இந்த வேதாகமம் நம் கரங்களிலே கிடைத்தது ஒரு பெரிய அதிசயம். இந்த அதிசயத்தை நாம் தொடர்ந்து ஆராய்வோம், ஆராய முற்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு உண்மை நிகழ்ச்சியோடு, வேதாகம சரித்திரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.